ஹாய் கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாமி மாமாவுக்கு வந்து 70ஆம் கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்காண்டி ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக குட்டி குட்டி லட்டு வந்து பிடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஹோம்மேட் லட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ லட்டு ஸ்வீட் வந்து எப்படி செய்யலாம், என்ன மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் வந்து ஒரு 200 லட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஸோ அதுக்கு தக்கின ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 4 kgs வந்து ஒயிட் சுகர், அதாவது இந்த லட்டு பொறுத்த மட்டும் நம்ம இந்த ரேஷன் சுகர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வேறு சுகர்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ஒயிட் சுகர் வந்து நல்லா இனிப்பு கொடுக்கக்கூடிய சுகராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் எல்லாம் கொட்டி அந்த சுகர் முழுகிற அளவுக்கு தக்கின தண்ணி ஸோ வச்சுட்டு நம்ம ஒரு கலக்கு இப்படி கலக்கி விட்டுட்டு தான் நம்ம வந்து கேஸை வந்து ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பக்கம் இருக்கு. நாங்கள் வந்து லட்டுக்கு நல்ல மணமை கொடுக்கக்கூடியது, சுவையை கொடுக்கக்கூடியது, நல்ல ஃப்ளேவரபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏலக்காய் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி அதோட ஒயிட் சுகர் ஆட் பண்ணி அதை மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பை வந்து நல்லா வந்து கொதித்து நமக்கு வந்து சிறு கம்பி பதம், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியான ஸ்டேஜ் வர்றப்ப நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பீஞ்ச் அளவுக்கு, ரொம்ப குட்டியாக எவ்வளோ குட்டியோண்டு போடுற பாருங்கள், அந்த பீஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து மணமை கொடுக்கறதுக்காக பச்சை கற்பூரம், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ஆப்ஷன் தான், பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண லட்டு வாசம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு வந்து 2 kg வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதுக்காண்ட மாவு பார்த்திங்கன்னா இதுதான் 2 கிலோ மாவு வந்து கடலப்பருப்பு வாங்கி அரைச்சி காய வச்சு அரைச்சா மாவு வந்து இந்த குவான்டிட்டிக்கு வரும். ஸோ இது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ரேஷோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதோட ஃபுட் கலர் வந்து நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். இதனோட கொஞ்சமாக சுவையை கூட்டுறதுக்காண்டியும் சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். இதனோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா மாவு வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம், அதுவுமே ஆப்ஷனல் தான். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்து ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கிறப்பவே நம்ம வந்து கரைச்சிக்கணும். ஸோ நிறைய தண்ணி விட்டு கரைக்கிறப்ப வந்து பப்புள்ஸ் வந்து வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு மாவு வந்து கரெக்டாக பூந்தி கரண்டியில் அடிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா மாவை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லட்டு பொறுத்த மட்டும் கடலைப்பருப்பு வாங்கி கடையில் அரைச்சி அந்த மாவை யூஸ் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக அந்த லட்டு வந்து அந்த கரெக்டான ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். நமக்கு வந்து கடையில் விற்கக்கூடிய அந்த கடலை மாவு டைரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய கடலை மாவுலாம் வாங்கினீங்கன்னா அதில் வந்து மிக்சடு இருக்கும், அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, சரி அதை மாவெல்லாம் மிக்சடாக இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பியோர் கடலைப்பருப்பை அரைச்சி அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் இந்த லட்டு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கிறப்ப நல்லா நம்ம கையில் கரைக்கிறப்ப உங்களுக்கு அந்த குட்டி குட்டி பப்புள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். நிறைய மாவு இப்போ 2 kgsனவே நான் வந்து கரைச்சிட்டேன். எனக்கு கரெக்டான குவான்டிட்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்வைஸாக 2 டைமாக வந்து நீங்கள் கடலை மாவை வந்து கரைக்கலாம். ஏன்னா மாவு வந்து புளிச்சிடும். ஸோ இது ஓகே தான். இந்த ஸ்டேஜுக்கு ஆயில் சுட நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த தாளிக்கிற கரண்டி வந்து எடுத்து கொட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நமக்கு உள்ளார விழுந்துடாது. அதே சேம் டைம் வந்து நமக்கு அப்படி அந்த பாத்திரத்தில் வந்து அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். ஸோ வந்து கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து விட்டு பாருங்கள். விட்ட உடனே அடுத்த செகண்ட் மேலே வரணும். ஸோ அதுதான் வந்து பூந்தி அடிக்கிறதுக்கு கரெக்டான ஆயில் வந்து ஹீட்டு சொல்லுவேன்.
பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம மெல்லமாக வந்து இதை வந்து விடணும். இதை தோசை மாவு பேட்டரிக்கு ஈக்குவலாக வந்து கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா கூட சப்ப சப்பையாக ஆகிடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பூந்தி வந்து கீழே பால்பெல்லாம் விழாகுது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் மாவு என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா ஆயில் பாத்திரத்தில் தட்டக்கூடாது, ஆயில் வந்து கவுந்துடும். ஸோ இன்னொரு கை வச்சு கீழே அந்த கரண்டியை பூந்தி கரண்டியை இந்த கையில் தான் தட்டணும். அதுதான் வந்து கரெக்டான மெத்தடு. ஸோ இந்த பூந்தி கரண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா பத்திர கடைகள்லையுமே ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். நம்ம ஈஸியாக சூப்பராக வந்து பூந்தி போடுறதுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த கரண்டி இல்லைனாலுமே பரவாயில்ல, நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஜெலி கரண்டியில் கூட நீங்கள் பூந்தி அடிக்கலாம். பார்த்திங்கன்னா ஹீட்டு அதிகமாக இருந்த உடனே இந்த பூந்தி எல்லாம் மேலே வந்துடும். ஒரு 40% இல்லை 50% மட்டும்தாங்க இது வேகணும் லட்டுக்கு பொறுத்த மட்டும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப மொறுமொறுன்னு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் மெத்துன்னு இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். ஸோ உடனே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடணும். இது வந்து சுகர் சிரப் இப்போ தான் பண்ணி வச்சேன், அது வந்து ஹீட் இருக்குது. ஸோ அந்த ஹீட்லேயே இதையுமே ஹீட்டாக வந்து போடணும். அப்போ போடுறப்ப அந்த பூந்தி வந்து சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணும், நல்லா வந்து குடிச்சிடும். நல்லா இனிப்பு வந்து நல்லா பிடிச்சிக்கும், உள்ளே பிடிச்சி வச்சுக்கோ. ஸோ போட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு அதை அமுக்கி விட்டுடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னா அந்த பூந்தி எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து சுகர் சிரப்பில் வந்து கரைஞ்சிரும். ஆக்சுவலாக ஸ்வீட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்வீட்ஸ் பார்த்திங்கன்னா லட்டு தான். இது கரெக்டான அந்த பதம், கரெக்டான அந்த ஸ்டேஜு, அந்த சுகர் சிரப் என்ன ஸ்டேஜில் எடுக்கணும், பூந்தி என்ன ஸ்டேஜில் போடணுன்றதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான லட்டு வந்து நம்ம வீட்லேயே தயார் பண்ண முடியும், ரொம்ப ஈஸி மெத்தடில். ஸோ இதுக்கு வந்து அந்த கரெக்டான அந்த ஸ்டேஜ், அந்த சுகர் வந்து கரெக்டான அந்த ஸ்டேஜில் இருந்தால் மட்டும் ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறதுனால நமக்கு இந்த பாத்திரமே போதுமான அளவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மாமாவுமே பூந்தி வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பாட் வச்சு அதில் வந்து இதிலேருந்து இதை ஃபில்டர் பண்ணி போட்டுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுத்துலேயே நம்ம போடுறப்ப அது இன்னும் நம்ம கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பூந்தி எவ்வளோ அளவுக்கு அப்சர்வ் பண்ணுமோ, அந்த சுகரை வந்து அப்சர்வ் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் அப்சர்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது வந்து இழுக்காது. ஸோ நமக்கு டைட்டாக ஆகிடும் நம்ம கிளற. அதனால் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து போட்டுட்டேன். பாருங்கள், எங்களோட லட்டு பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இது ஒரு பெரிய அன்னக்கூடையில் கொட்டி இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து மெத்தடு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா, இதை வந்து நல்லா மேஷ் பண்ணுவாங்க. அந்த பருப்பு கடையிற மத்தில் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதுக்கப்புறம் லட்டு பிடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி பிடிப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த சுகர் சிரப்புக்கும் இந்த பூந்திக்கும் கரெக்டான அந்த பதம் ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை கிரைண்ட் பண்ணவோ இல்லை மத்தில் வச்சு நசுக்கவோ போகிறது இல்லை. ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா, ரொம்ப கலகலான சுகர் சிரப்பு பத்தாமல் போனால் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ எங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பிடிச்சா அழகாக புடிகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தான் முக்கியம். எப்பயுமே அதிரசம் பண்ணுறதுக்கு எப்படி நமக்கு சுகரு மாவு வந்து மெஷர்மெண்ட் முக்கியமோ, அந்த மாதிரி இந்த லட்டுக்குமே கூட மெஷர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக பிடிக்குது பாருங்கள் லட்டு வந்து. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நான் இதோட வந்து டைமண்ட் கல்கண்டு வந்து 1/2 கிலோ வந்து டைமண்ட் கற்கண்டு ஆட் பண்ணேன். நம்ம பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காய் பொடி ஆட் பண்ணேன், காஞ்ச திராட்சை ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் வெள்ளரி விதையுமே ஆட் பண்ணேன். இது எல்லாமே வீடியோவில் வந்து கவரே ஆகலைங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் லட்டு பிடிக்கிறப்ப மிட் நைட் வந்து 12 o'clock. ஸோ இந்த லட்டெல்லாம் கொஞ்சம் மாறட்டும் சொல்லிட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டு நாங்கள் போயிட்டு படுத்தாச்சு. ஒரு 2 hours எப்பயுமே லட்டு பிடிச்சிங்கன்னா ஒரு 2 hours ஆர் 3 hours வந்து ஆற விட்டு நீங்கள் எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லட்டு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். மாமா, நான், எங்கள் ஹஸ்பண்டு, காவியா எல்லாருமே சேர்ந்து தான் இந்த லட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஒருத்தரோட கஷ்டம் மட்டும் இல்லைங்க, இதில் 3 பேரோட கஷ்டமுமே இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டான ரொம்ப சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து
நான் வந்து இது வந்து செகண்ட் டைம் தான் பண்ணுறேன். ஸோ வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். லட்டு பூத்து மறுநாள் பார்க்குறப்ப லட்டு பூத்து வந்துருந்தது. ஃபர்ஸ்ட்டு சித்திரை 1க்கு தான் வந்து நான் இந்த லட்டு பண்ணேன். பார்த்தீங்கன்னா அப்பா வந்திருந்தாங்க. அப்பா வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொடுத்த தைரியம் தான். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நீ இதே மெத்தடில் குவான்டிட்டி அதிகமாக பண்ணு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மாமா கிட்ட போய் சொன்னேன், மாமா உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வந்து தரேன், நீ பண்ணு, ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பாவும் மாமனாரும் கொடுத்த தைரியம் தான் என்னால் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கே லட்டு பண்ண முடிஞ்சுது. ஸோ என்னால் செகண்ட் டைமு இந்த அளவுக்கு சூப்பராக பண்ண முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ரொம்ப ஈஸியாக லட்டு வந்து சூப்பராக செஞ்சிடலாம். என்னோட செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்டுஸ் மட்டும் தான் ரெடி பண்ணேன். ஸோ செகண்ட் டைமே வந்து ஒரு 200 லட்டு வந்து ரெடி பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடிட் பண்ண சொல்ல எங்களோட ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அத்தனை பேருமே வந்து லட்டு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பந்திக்கு அதுக்கப்புறம் வரிசைக்குமே கூட நான் வந்து இந்த லட்டு தான் வச்சுருக்கேன். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். வேறு ஒரு வீடியோவில்